السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நாம் எந்த நோக்கத்திற்காக இதனை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான். அந்த நோக்கத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமா? யகீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. சில சகோதரர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது நான் துஆக்களை கேட்கின்றேன், என்னுடைய துஆ கபூலாகுவதில்லை என்று சில சகோதரர்கள் கூறுகிறார்கள். நபிமார்கள் கூட பல வருடங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நபிமார்கள் 50 வருடங்கள் 60 வருடங்கள் என்று தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் துஆக்களை கேட்டு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக அந்த மனிதரை பாதுகாக்கின்றான். நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்கான பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அதிகமாக துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவார். இந்த துஆ எப்படிப்பட்ட துஆ என்றால், இதை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. காலையில் ஓதினார்கள், மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தான். என்ன துஆ? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது.